ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த ஆராதனை நேரத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை துதிக்கப் போகிறோம். ஆண்டவரை ஆராதிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை குறித்து கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அர்ப்பணிப்போட தேவ சமூகத்தில் நம்ம ஆராதிக்க போகிறோம். எங்களோடு இணைந்து நீங்களும் தேவனை ஆராதியுங்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்னை கழுவும் உம் இரத்தத்தாலே, என்னை சுத்திகரியும் உம் ஆவியினாலே என்ற பாடலோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். என்னை கழுவும் உம் இரத்தத்தாலே, சுத்திகரியும் உம் ஆவியாலே, என்னை கழுவும் உம் இரத்தத்தாலே, சுத்திகரியும் உம் ஆவியாலே, என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே, என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே, உம்மை போல் என்னை மாற்றிடும், உம்மை போல் என்னை மாற்றிடும். என்னை தள்ளாதீரும், சுத்த ஆவியை விலகாதீரும், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கட்டும் என்று பக்தன் சொல்லுகிறது போல. ஆமென். என்னை தள்ளாதீரும், சுத்த ஆவியை விலகாதீரும். ஓ, என்னை தள்ளாதீரும், சுத்த ஆவியை விலகாதீரும். பரிசுத்த இருதயம் என்னில் தாருமே, நிலைவர ஆவியை புதுப்பியுமே. சேர்ந்து சொல்லுவோம். பரிசுத்த இருதயம் என்னில் தாருமே, நிலைவர ஆவியை புதுப்பியுமே. என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே. என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே, உம்மை போல் என்னை மாற்றிடும், உம்மை போல் என்னை மாற்றிடும். என் பாவங்கள் எண்ணாதீரும், என் அக்கிரமங்கள் நீக்கியருளும். ஓ, என் பாவங்கள் எண்ணாதீரும், என் அக்கிரமங்கள் நீக்கியருளும். கிருபையினால் எனக்கு இரங்கிடும், இரக்கத்தினால் என்னை மன்னித்தருளும். கிருபையினால் என்னை இரங்கிடும், இரக்கத்தினால் என்னை மன்னித்தருளும். என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே, என்னை கழுவும் நான் சுத்தமாவே, இயேசுயா
உம்மை போல் என்னை மாற்றிடும். என் உதடுகள் திறந்தருளும், உம் புகழை நான் அறிவித்திட. Amen. Yes. Oh, Jesus. என் உதடுகள் திறந்தருளும், உம் புகழை நான் அறிவித்திட. என் உதடுகள் திறந்தருளும், உம் புகழை நான் அறிவித்திட. ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தாரும், உற்சாக ஆவி என்னை தாங்க செய்யும். எல்லாரும் சேர்த்து இந்த வார்த்தையை சொல்லு. ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப தாரும், இயேசுயா. உற்சாக ஆவி என்னை தாங்க செய்யும். என்னை கழுவும், நான் சுத்தமாவே சுத்திகரியும், நான் தூய்மையா. இயேசுயா கழுவுமே, சுத்திகரியும், தூய்மையாவே. உம்மை போல, உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல் என்னை மாற்றிடும். எல்லாரும் கூட வலது கரத்தை உயர்த்தி என்னை கழுவும், நான் சுத்தமாவேன் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணி அறிக்கை செய்து தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்க உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்? என்னோடு சேர்ந்து உடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை கழுவும். Thank you, Jesus. என்னை கழுவும், என்னை கழுவும், நான் சுத்தமாவே சுத்திகரியும், நான் தூய்மையாவே. என்னை கழுவும், நான் சுத்தமாவே சுத்திகரியும், நான் தூய்மையாவே. உம்மை போல் என்னை மாற்றிடும், உம்மை போல் என்னை மாற்றிடும். சொல்லுங்க, உம்மை போல, உம்மை போல் இயேசப்பா என்னை மாற்றுமே. உம்மை போல் என்னை மாற்றிடும். அப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு ஆண்டவரே உம்மை பாடும்படியாய், உம்மை உயர்த்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உங்க நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம், உங்க நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஓ ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். எல்லாரும் சொல்லுங்க, உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுவோம், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே
நாமம் அப்படியே பாடுங்க பார்க்கலாம். மேன்மை அடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது கண்மலையும் நமக்கு அற்புதங்களை கொண்டு வருமே. Thank you Jesus. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க. சிங்கத்தின் கவியிலும் சிங்கத்தின் கவியிலும் தீச்சூளை நாடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அழுகிறாது. சிங்கத்தின் கவியிலும் தீச்சூளை நாடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அழுகிறாது. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. இயேசுயா உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பது. சொல்லுவோம். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பது. சொல்லுவோம். இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே thank you Lord. பெருகணும் அல்லேலூயா. உங்க நாமம் அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அப்படியே சொல்லுங்க. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. தொடர்ந்து நாம் சில பாடல்களை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார்.
அவர் மாறாத தேவன். அந்த ஆண்டவர் எல்லாரும் சேர்ந்து நம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார்.
தட்டி கர்த்தருக்கு மகிமை கனத்தை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. Praise the Lord. இன்னொரு பாடலை கூட நம்ம எல்லாரும் உற்சாகமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி பாடப்போகிறோம். ஆமென். பெருமையானதை அறிந்தவர், நிறைவானதை கொடுக்க வேண்டும் என்று விரும்பின ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையிலும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அவரை தேடுகிறவருடைய வாழ்க்கையில அவர் நன்மையானதை தேவன் கட்டளையிடுவாராம். சொல்வோமா? கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. பெருமையானதை முன்னறிந்ததா, பெருமையானதை முன்னறிந்ததா, தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததா, தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. சொல்லுங்க. ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்ட
வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஓஹோ, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரை துதிப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம் அல்லவா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் ஆவியில் இருக்கும். ஆண்டவரை துதிப்பது நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். கரங்களை தட்டி இந்த பாடலம் எல்லாம் சேர்ந்து விடுதலையோடு பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். துதி செய் மனமே, நீதம் துதி செய். துதி செய் மனமே, நீதம் துதி செய், துதி செய். இம்மட்டும் நடத்தினவும் தேவனே, துதி செய். இம்மட்டும் நடத்தினவும் தேவனே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் உனக்களித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் உனக்களித்தாரே. துதி செய் மனமே, நீதம் துதி செய், துதி செய். இம்மட்டும் நடத்தினவும் தேவனே, துதி செய். இம்மட்டும் நடத்தினவும் தேவனே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போது, ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போது, ஏகபரனும் காவலனாய் இருந்தாரே, ஏகபரனும் காவலனாய் இருந்தாரே. துதி செய் மனமே, நீதம் துதி செய், துதி செய். இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. சோதனை பலவாய் மேகம் போல் சூழ்ந்தாலும் எந்த சேதமும் இல்லாமல் என்னை காக்கவர் வல்லவராய் இருக்கிறார். சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சேதமுறாமல்
மறந்தாலும், தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே, தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே. துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்திய உன் தேவனை, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்த எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya, ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. அவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவரை மகிமைப்படுத்துங்கள். இயேசு நல்லவர், அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரராக, அவர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரராக அவர் இருக்கிறாரே. அந்த ஆண்டவர் முழு இருதயத்தோட முழு பலத்தோட துதிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஹalleluya, கை உயர்த்தி சொல்லுங்க, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து உண்மையாய் கர்த்தரை துதிக்க விரும்புகிறீர்கள்? கனத்திற்குரிய தேவனை, பாத்திரராய் இருக்கிறவரை ஒரு மனதோடு முழு மனதோடு அப்படி ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேங்க்யூ. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. வீണ്ടുம் சொல்லுவோம், பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போ
இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, காத்து கொண்டிருக்கிற எந்த காரியத்திலும் நீங்கள் இனி ஏமாற்றம் அடைவதில்லை, இனி ஏமாற்றத்தை சந்திப்பதில்லை. காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் காரியம் வாய்க்கும். தேவ பிள்ளையே, எதிர்பார்க்கிற காரியம் இனி உனக்கு ஏமாற்றமாய் இருப்பதில்லை, அது உனக்கு சந்தோஷமாய் நிறைவேறப் போகிறது. எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற, எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனையிலே அபிஷேகமாய் வல்லமையாய் எங்கள் மத்தியில் வெளிப்பட்டதற்காக நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அவரென்றுமே
ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம், அதன் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை மல்கியா 4:2 சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நீதி செய்கிற ஒரு நாள் வருகிறது. ஆமென். கர்த்தர் நீதி செய்கிற ஒரு நாள் வருகிறது. அதன் முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நீதியின் சூரியனாய் பிரகாசிக்கிற பொழுது துன்மார்க்கருக்கு அவர் எப்படி இருப்பாராம்? சூளையை போல் சுட்டெரிப்பார். ஆமென். அவர் நீதி செய்கிற பொழுது துன்மார்க்கருக்கு அவர் சூளையை போல் சுட்டெரிப்பார். ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்களுக்கு, தேவனுடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு, தேவனுடைய நாமத்தை கனப்படுத்துகிறவர்களுக்கு வேதம் சொல்கிறது, அந்த நீதியின் சூரியன் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார். அந்த நீதியின் சூரியன் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை, நன்மையை கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் ஜனங்களின் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென். யார் அந்த நீதியின் சூரியன்? தேவனே அந்த நீதியின் சூரியன். வேதத்திலே பல இடங்களிலே நம்முடைய ஆண்டவரை சூரியனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் வாசிக்க முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீது 84வது சங்கீதம் அதன் 11வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். ஆமென். என் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். மோசே தன்னுடைய புத்தகத்தில் தன் வாக்கியங்களை எடுத்துரைத்து எழுதுகிற பொழுது உபாகமம் 33வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளினார், சேயீரிலிருந்து உதயமானார், பாரான் மலையிலிருந்து பிரகாசித்தார். எப்படி ஒரு சூரியன் எழுந்து உதயமாகி பிரகாசிக்குமோ அப்படி கர்த்தருடைய மகிமையை அவர் ஒப்பிட்டு சொல்லுகிற பொழுது, தேவன் எழுந்தருளினார், உதயமானார், பிரகாசித்தார் என்று கர்த்தருடைய மகிமையை நேரடியாக கண்ட மோசே சொல்லுகிறதை நம் வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதுபோல தீர்க்கதரிசி ஆபகுக் தன்னுடைய தீர்க்கதரிசன புத்தகத்திலே 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்கிறார், அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது, அவருடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் வீசின. ஹல்லேலூயா. ஆமாம், அவருடைய பிரகாசம் எப்படி இருந்ததாம்? சூரியனை போல இருந்தது. அல்லேலூயா. இப்படி தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், ஆண்டவரை குறித்து பார்த்தவர்கள் ஆண்டவருடைய மகிமையை ஒப்பிட்டு சொல்லுகிற பொழுது அதை எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல், ஏன்னா அந்த வல்லமை, அந்த பிரகாசம் மிகவும் அதிகமாக இருக்கிறபடினாலே நாம் இயற்கையிலே பார்க்கிற பிரகாசத்தில் எல்லாவற்றை விட சூரியனே அதிக பிரகாசமாக இருக்கிறபடினால் கர்த்தருடைய மகிமையை அந்த சூரியனுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். அல்லேலூயா. அதனால்தான் என்னவோ நம்ம லூக்கா சுவிசேஷத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தொங்கி தன்னுடைய ஜீவனை விடுகிற அந்த தருணத்திலே வேதம் சொல்லுகிறது, சூரியன் இருள் அடைந்தது. அல்லேலூயா. நீதியின் சூரியனாகி இயேசு தன் ஜீவனை கொடுத்த பொழுது உலகத்திலிருந்த சூரியனை குறித்து வேதம் மறைமுகமாக சொல்லுகிறது, அந்த சூரியனே இருளடைந்தது. ஆமென். அப்போ நம்முடைய நீதியின் சூரியன் இயேசு. ஆமென். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பகுதியிலே இருளின் பாதையிலே நாம் கடந்து போகிறது போல தோன்றும். இருள் அப்படின்னாலே அங்கே ஒரு தடுமாற்றம் இருக்கும்.
இருள் அப்படின்னா அங்கு ஒரு பயம் இருக்கும். இருள் என்றால் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அல்லேலூயா. இருள் என்றால் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த இடத்திலேயே நாம் ஸ்தம்பித்து நிற்க தோன்றும். அப்போ எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறதோ, ஒரு பயத்தின் அனுபவங்கள், இல்லாவிட்டால் ஒரு தடுமாற்றத்தின் அனுபவங்கள், ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மனநிலை, என்ன செய்கிறது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிற சூழ்நிலை, இதுதான் இருள். ஒருவேளை இப்படிப்பட்ட இருளின் பாதையிலே நாம் நடந்து செல்வோம் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இயேசுவின் பிறப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது போல, இன்றைக்கு நீதியின் சூரியனாகி இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே மீண்டும் உதிக்கப் போகிறார். ஏற்கனவே உதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் சில பகுதியில் இங்கே இருள் இருக்கிறதே, இந்த பகுதியில் இருள் இருக்கிறதே என்று நம்ம தடுமாறுகிறோம் அல்லவா? அந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்கிறார், என் சூரியன் உங்கள் மீது உதிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நீதியின் சூரியனாய் நம்முடைய வாழ்க்கையில் உதிக்கிற பொழுது நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் இருக்குன்னா அது ஒரு பெரிய பட்டியலே சொல்லி கொண்டு போகலாம். ஏசாயா 60வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அதன் 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 60:2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன் மீது கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. காரிருள் ஜனங்களை மூடும். இந்த உலகத்தில் இருள் இருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், ஆனால் என் பிள்ளைகளின் மீது, என் ஜனங்கள் மீது கர்த்தர் உதிப்பார், நீதியின் சூரியன் உதிப்பார். அப்போது தேவன் நீதியின் சூரியனாய் நம்முடைய வாழ்க்கையில் உதிக்கிற பொழுது இந்த ஏசாயா 60வது அதிகாரம் முழுசு நீங்கள் வாசித்தீங்கன்னா வேற லெவல் வாக்கு தத்தங்களை கர்த்தர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சூரியன் இருளில் இருக்கிற நம் மீது அவர் சூரியனாய் தம்முடைய வெளிச்சத்தை, தம்முடைய மகிமையை பிரகாசிக்க பண்ணுகிற பொழுது நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும்னு அந்த அதிகாரம் முழுவதும் தேனிட்ட பணியாரத்தை போல திகட்ட திகட்ட வாக்கு தத்தங்களால் என் ஆண்டவர் நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிச்சம் நம் வாழ்விலே உதிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. கேதாரி நாடுகள் வருமா, நெபோயாத்தின் கடாக்கள் வருமா, மீதியான் தேசத்து பலத்த ஒட்டக சேனை வருமா. ஹல்லேலூயா. ஆமா, பலகனி துவாரங்களுக்கு பறந்து வருகிற புறாக்களை போல, கார் மேகங்களைப் போல ஜனங்கள் தேடி வருவார்களாம். தர்சீஷின் கப்பல்கள் தேடி வருமாம். ஹல்லேலூயா. ஆமா, நம்முடைய தேவனுடைய ஆலயத்தின் பாதஸ்தனத்தை சிங்காரிக்கத்தக்கதான விலையேறப்பட்ட மரங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை தேடி வரும். எங்க? வெளிச்சம் உதித்திருக்கிற இடத்திலே. ஹல்லேலூயா. நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லிட்டே போறாரு. உன்னை அசட்டை பண்ணினவர்கள், உன்னை ஒடுக்கினவர்கள் எல்லாம் உன்னை தேடி வருவார்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான். ஏன்னா எங்க கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கிறதோ அந்த வெளிச்சத்தை தேடி ஜனங்கள் வருவார்கள். அந்த வெளிச்சத்தை தேடி ஆசீர்வாதங்கள் தேடி வரும். அந்த வெளிச்சத்தை தேடி நமக்கு தேவையான நன்மைகள் எல்லாம் நம்மை தேடி வரும். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த அதிகாரம் முழுவதும் நம்ம வாசித்துட்டு வரும் பொழுது பாருங்கள், அதன் 19வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் உனக்கு சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் தேவனே உனக்கு மகிமையாயிருப்பார். இனி உன் சூரியன், எந்த சூரியன்? உன் மீது உதித்திருக்கிற நீதியின் சூரியன் இனி அஸ்தமிக்காது, உன் சந்திரன் மறையாது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா. நீதியின் சூரியனாகி இயேசு நம்முடைய வாழ்க்கையில உதிக்கிற பொழுது இந்த உலகத்தின் சூரியன் அல்ல, அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். இனி அந்த சூரியன் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அஸ்தமிப்பதே இல்லை. வேதம் சொல்கிறது, உங்கள் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும்.
எந்த காரியத்தை குறித்து துக்கப்பட்டு கலங்கி தவித்து ஐயோ இப்படி ஆயிற்றே, அல்லாவிட்டால் இது எப்படி ஆகுமோ, ஏதோ ஒரு துக்கம் பயம் நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருந்ததல்லவா. கர்த்தர் சொல்லுகிறார், நீதியின் சூரியனாகி நான் உங்கள் மீது உதிக்கிற பொழுது உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி இருள் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி பயம் இல்லை, இனி வருத்தம் இல்லை. உலகத்தை காரிருள் மூடும், ஆனால் உன் மீது கர்த்தர் உதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல இரண்டாவதாக என்னாகமம் 6வது அதிகாரத்தில் ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? 25வது வசனமும் 26வது வசனமும். என்னாகமம் 6, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மீது பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை, தம்முடைய ஆசாரியர்களை அழைத்து எப்படி தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், எந்த வார்த்தைகளினால் தேவ சமூகத்தை தேடி வருகிற அவருடைய பிள்ளைகளை அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாய் நின்று அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி உங்கள் மீது கிருபையாயிருக்க கடவர். தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்று என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய முகம் தேவ பிள்ளைகளின் மீது பிரகாசிக்கிறதா இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை தேடி தேவனுடைய சமூகத்திற்கு வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய முகம் நம்மை பார்க்கிறது, அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்மை சந்திக்கிறது. அப்போ தேவனுடைய முகம் நம்மை சந்திக்கிற பொழுது, அந்த பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது வேதம் சொல்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது, தேவனுடைய பாதுகாப்பு இறங்கி வருகிறது, தேவனுடைய கிருபை இறங்கி வருகிறது, தேவனுடைய சமாதானம் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அவருடைய கிருபை, அவருடைய சமாதானம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய ஆசீர்வாதம். இந்த நாளுக்கு பிறகு ஏதாவது நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் கேட்குறீங்களா? நம்முடைய எல்லா ஜெப குறிப்புகளுமே இந்த நாளுக்குள்ளே தான் அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளின் மீது என் முகத்தை நான் பிரகாசிக்க பண்ணுகிற பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்கள் மீது வந்து இறங்கும் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் யாரை பார்க்கிறாரோ அல்லது யார் தேவனை பார்க்கிறார்களோ அவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையும். அல்லேலூயா. அதனால் தான் யாத்ராகமம் 34வது அதிகாரத்திலே 29வது 30வது வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம், மோசே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து தேவனோடு பேசி கொண்டிருந்து அவருடைய கற்பலகைகளை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு ஜனங்களை சந்திக்க இறங்கி வருகிறார். வாசிங்க. மோசே சாட்சி பலகைகளை எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற பொழுது அவர் அவனோட பேசினதாலே அவனுடைய முகம் பிரகாசித்திருப்பதை அவனே அறியாமல் இருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கிற பொழுது அவன் முகம் பிரகாசிக்கிறதை கண்டு அவன் சமீபத்தில் வருவதற்கே பயந்தார்கள். அல்லேலூயா. மோசே மலைக்கு ஏறி போகிற பொழுது சொல்லிட்டு போவார், நான் ஆண்டவரை சந்திக்க போகிறேன், அவர் எனக்கு சில காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்க போகிறாரு, நான் அதை வாங்கிட்டு உங்களுக்கு கற்றுத்தாரேன், எல்லாரும் போயிட்டு வாங்க மோசே, நீங்களே போய் எல்லாத்தையும் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மலைக்கு ஏறி போகிற மோசேயின் முகம் அவர்களை இப்போ சாதாரண மனிதனை போல, ஏன்னா ஒரு ஆரோனுடைய தம்பி தானே, ஒரு ஆரோனை போல எல்லா ஜனங்களை போல தான் இருந்தது. மோசேயும் அப்படித்தான் போனார். ஆனால் தேவனோடு அவர் பேச பேச அவருடைய மகிமையை பார்க்க பார்க்க கர்த்தருடைய முகம் அவர் மீது பிரகாசிக்க பிரகாசிக்க மோசேக்கே தெரியல அது நம்மை அறியாமல் அவருடைய முகமும் பிரகாசித்து கொண்டிருக்கிறது என்று. அல்லேலூயா. அதனால அவர் ரொம்ப கேஷுவலாக இறங்கி வேகமாக கீழே வராரு. ஆனால் ஆரோனும் ஜனங்களும் அவனுடைய முகம் பிரகாசிப்பதை கண்டு அவன் பக்கத்திலேயே வர்றதற்கு பயந்தார்களாம். அல்லேலூயா. ஒரு மனிதனோடு தேவன் பேசும் பொழுதே அவனுடைய முகம் இவ்வளவு பிரகாசிக்கிறதா இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தருடைய முகம் எவ்வளவு பிரகாசம் உள்ளதா இருக்கிறது, அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது. அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 34:5 சொல்கிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை.
ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை அவர் எப்பொழுது சொல்லுகிறார்? தாவீது தனக்கு விரோதமாய் எழும்பின ராஜாவுக்கு முன்பதாக வேஷம் மாறின போது, அவனால் துரத்தி விடப்பட்ட போது பாடினது. ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம ராஜாக்கள் காலத்தில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த காத் தேசத்து ராஜாவுக்கு முன்பதாக அவன் தன்னை பைத்தியக்காரனை போல காண்பித்தான், தப்பித்து கொள்வதற்காக, அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஒரு ராஜரீக அபிஷேகம் பெற்ற ஒரு தாவீது, தேவனுக்கு பிரியமான ஒரு தாவீது, தன் உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்கிறான், நிற்கக்கூடாத ஒரு நிலையில் நிற்கிறான். தன்னைத்தானே அவன் ஒரு மாதிரி வேஷத்தை மாற்றி ஒரு பைத்தியக்காரனை போல அடுத்தவங்க பார்க்குற பொழுது அற்பமாய் அருவருப்பாய் பார்க்கிற விதமாய் தன்னை மாற்றிக்கொள்கிறான். அப்பொழுது அந்த ராஜா அவனை துரத்தி விடுறான். என் முன்னாடி நிற்காத, ஓடிப்போ. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு அவமானம், எப்பேற்பட்ட வருத்தம். அந்த சூழ்நிலையில் அந்த தாவீதின் இருதயம் எவ்வளவு வலித்திருக்கும். எத்தனையோ சகோதரர்களுக்கு கிடைக்காத அபிஷேகம் எனக்கு கிடைத்தது. எத்தனையோ பேர் செய்யாத ஒரு பெரிய காரியத்தை தேவனுக்காக, இந்த ஜனங்களுக்காக நான் செய்தேன். ஆனால் இன்னைக்கு நான் எவ்வளவு ஒரு அவமான சின்னமாக, ஒரு அருவருப்புள்ளவனாக மற்றவர்களால் நான் அவமதிக்கப்படுகிறேன், துரத்தப்படுகிறேன். கண்ணீரோடு வேதனையோடு ஓடி போகும்போது பாடுகிறான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை மனிதர்களுக்கு முன்பதாக நான் வெட்கப்பட்ட சூழலை போல் இருக்கலாம், ஆனால் என் முகம் அவரையே பார்த்து கொண்டிருக்கிறபடினால் நான் வெட்கப்பட மாட்டேன், நான் வெட்கப்பட மாட்டேன், நான் வெட்கப்பட மாட்டேன் என்கிற தாவீதினுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினாரே. ஹல்லேலூயா. தேவன் அவருடைய முகத்தை பிரகாசிக்க வைத்தாரே. ஒரு நாள் எல்லா சத்துருக்களுக்கு முன்பதாக உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்க வைத்தாரே. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய முகத்தை பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகளின் காலத்தில் தெபோராளின் தலைமையில் ஒரு யுத்தம் நடந்த பொழுது, அந்த யுத்தத்திலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்தார். தெபோராள் அப்பொழுது தேவனை துதித்து நன்றியோடு ஒரு பாடலை பாடுறாங்க. பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 31வது வசனத்திலே அவள் பாடுகிற ஒரு பாடல் என்ன தெரியுமா? கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழியக்கடவர்கள், ஆனால் அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று அவள் துதித்து பாடுகிறாள். அப்பொழுது தேசத்திலே 40 வருஷம் அமைதி, இளைப்பாறுதல், சமாதானம். ஹல்லேலூயா. தேவனுடைய முகத்தை பார்க்கிற பொழுது, ஆமென், தேவன் தம்முடைய முகத்தை நம் மீது பிரகாசிக்க பண்ணுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில கிருபை பெருகும், நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வெட்கம் மாறும், நமக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் உண்டாகும். அல்லேலூயா. தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி உங்கள் மீது கிருபையாயிருக்க கடவர். தேவன் உடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாக்க கடவர். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உங்களுடைய முகங்கள் ஒருபோதும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. தேவன் நம்முடைய முகத்தை சத்துருக்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக அதே மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம திரும்ப அதை சொல்லுவோம் என்று சொன்னால், நீதியின் சூரியன் உதிக்கும், சூரியன் உதிக்கும் என்று சொல்லப்படாமல் நீதியின் சூரியன். ஆமே. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, அவர் நீதி செய்கிற தேவன், அவர் நீதி உள்ள கர்த்தர், அவர் யெகோவா சிட்கேனு. ஹல்லேலூயா. அவர் நீதி செய்கிறவர். அவர் நம் மீது உதிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நீதி கிடைக்கும், நமக்கு நியாயம் கிடைக்கும், நம்முடைய சத்துருக்களின் மத்தியிலே நீதி சரி கட்டப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் மோசே காலத்தில் ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே யோசுவாவை யுத்தம் செய்ய ஜனங்களோடு மோசே அனுப்பி வைத்தார். அவரோ மலை உச்சியிலே கடந்து போய் தேவனுடைய சமூகத்திலே தன் கரங்களை, தன் கோலை கையில் பிடித்து கொண்டு கரங்களை உயர்த்தி கொண்டு நிற்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நமக்கு தெரியும்,
அவர் தன்னுடைய கரங்களை உயர்த்தியிருந்த பொழுது தேவ பிள்ளைகள் ஜெயித்து கொண்டிருந்தார்கள். அவருடைய கை சோர்ந்து போகிற பொழுது சத்துருக்கள் மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். இதை கண்ட ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் இன்னொருவன் மறுபக்கத்திலுமாக நின்று அவருடைய கைகளை தாங்கி பிடித்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. எதுவரைக்கும் பிடித்தார்களாம் பாருங்க. யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதில் அவர் உட்கார்ந்தார். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் ஒரே நிலையாய் நின்றது. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், அந்த சூரியன் அல்ல, நீதியின் சூரியன் பிரகாசித்து கொண்டிருந்தார். தன் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, என்னதான் என் சுயபலத்தில் அங்கே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்தாலும், என்னதான் என்னுடைய சுயபலத்தில் எங்கள் ஜனங்கள் அங்கே யுத்தம் செய்து கொண்டிருந்தாலும், கர்த்தாவே எங்களுடைய பலத்தினாலோ எங்கள் பராக்கிரமத்தினாலோ நாங்கள் ஜெயிப்பதில்லை, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், எங்கள் கைகளில் ஒன்றுமில்லை, எங்கள் அழைத்த கர்த்தரை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி மோசே ஒரு பக்கத்தில் கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி வைத்திருந்த பொழுது சத்துருக்கள் மடிகிற வரைக்கும் நீதியின் சூரியன் பிரகாசித்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் யுத்தம் நடந்தது. யுத்தத்திலே ஜனங்களுக்கு ஜெயம் கிடைத்தது. இன்னும் ஒரு அழகாக இந்த வார்த்தையை நம்ம புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், மோசேயின் நாட்களுக்கு பிறகு யோசுவா இன்னொரு யுத்தத்திற்கு கடந்து போகிறார். யோசுவா 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் 13வது வசனத்திலே யுத்தம் வேகமாக நடக்கிறது. ஆனால் சூரியனோ அஸ்தமிக்க போகிறது. ஒருவேளை இருள் வந்துவிட்டு என்று சொன்னால் காரியம் வேறு விதமாக மாறிவிடும். யுத்தத்திலே ஜெயம் எப்படி வேண்டுமானாலும் சத்துருக்களுக்கு நேராக திருப்பப்பட்டு விடும். யோசுவாவுக்கு ஒரே பயம், இதே ஒரு பலத்தோட யுத்தம் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு ஜெயித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இருள் ஆயிடுச்சுன்னா திரும்ப எல்லாரும் கலைந்து போய் விடுவார்கள். அடுத்த நாள் வந்து என்ன நடக்குமோ என்று தெரியாது. ஆகவே என்ன செய்யலாம் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அவர் பேசுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்காக இந்த சூரியனை நிறுத்தி வையும், வெளிச்சம் குறையவே கூடாது, வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் யோசுவாவின் ஜெபத்தை கேட்டார். 10வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. ஆமென். ஜனங்களுக்கு கர்த்தர் நீதியை சரி கட்டுகிற வரைக்கும், சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிற வரைக்கும் சூரியன் தரித்து நின்றது. நான் விசுவாசிக்கிறேன், நீதியின் சூரியன் அங்கே நிற்கிறதுனால சூரியனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் சூரியனுக்கு கட்டளையிட, யோபு 9 வாசிக்கிறோம், அவர் சூரியனுக்கு கட்டளையிட்டால் அது உதிக்காமல் இருக்கும். அல்லேலூயா. உலகத்தில் சொல்லுவாங்க, வழக்கமாக எது மாறினாலும் சூரியன் அது கிழக்க தான் உதிக்கும், மேற்கு தான் மாறியோன்னு. ஆனால் கர்த்தர் கட்டளையிட்டா எல்லாமே மாறும். அல்லேலூயா. அவர் கட்டளையிடுறதுனால தான் அது கரெக்டாக வந்துட்டே இருக்கிறது, எல்லாம் சரியாக நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நீதியின் சூரியனாகி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக எழுந்தருளின பொழுது சூரியனே கலங்கி போய் திகைத்து போய் நின்றது. ஹல்லேலூயா. ஏசாயா 24வது அதிகாரம் 23வது வசனத்திலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சூரியன் நாணமடையுமா. ஆமென். சூரியன் வெட்கமடையுமா. அதை நினச்சிட்டு இருக்கு நான் தான் ரொம்ப பிரகாசம். ஆனால் அதையே படைச்ச தேவனுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்கிற பொழுது அவருடைய பிரசனத்திற்கு முன்பதாக நிற்க முடியாதபடிக்கு சூரியனே வெட்கமடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் தான் யோபு 37 அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், ஆகாய மண்டலத்தில் உள்ள சூரியனை முதலாய் ஒருவனும் பார்க்கக்கூடாததாய் இருக்கிறதே, அப்படி இருக்கிற பொழுது தேவனிடத்தில் எவ்வளவு பயங்கரமான மகத்துவம் உண்டு. ஆமென். தேவன் படைத்த சூரியனையே நம்ம கொஞ்ச நேரம் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அப்போ படைத்தவர் எவ்வளவு பிரகாசம் உள்ளவர். அவர் வார்த்தையினால் படைத்தாரே, அவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையும் மகத்துவமும் உள்ளது.
அந்த நீதியின் சூரியன் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசிப்பார். நமக்கு நீதி கிடைக்கும். சத்துருக்களின் மத்தியிலே நமக்கு நீதி சரி கட்டப்படும். ஹல்லேலூயா. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஹல்லேலூயா. அதனோட நிழலில் நமக்கு ஆரோக்கியம் இருக்கும். ஒரு சமாதானமான வாழ்க்கை இருக்கும். ஒரு சுகமான வாழ்க்கை இருக்கும். நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென். கொழுத்த கன்றுகளைப் போல வெளியே புறப்பட்டு போவீர்கள். நல்ல மேய்ச்சலுள்ள கன்றுகள், நல்ல கொழுமையான ஆகாரத்தை சாப்பிடும் கன்றுகள். ஏன்னா நீதியின் சூரியன் இருக்கிற இடத்திலே எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு. அல்லேலூயா. ஒரு முறை யாக்கோபு ஏசாவை சந்திக்க பயந்து அவன் என்ன பண்ணுறானோ தெரியலையே, என்ன பிளானோட வர்றான்னு தெரியலையே, நான் அவன் ஓடி போகும்போதே சொல்லி அனுப்பினான், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் கையில் நீ மாட்டுவ, அன்றைக்கு நான் அவன் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி அனுப்புகிறான். ஏசா வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் முடிவே எடுத்து விட்டான். இவன் என்னை கொன்று போட வருகிறான். யாக்கோபுக்கு தெரிந்தது, ஏசாவை விட நான் பலவான் அல்ல. எனக்கு இருக்கிற ஒரே பலம், எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை ஆண்டவர் தான், அவர் வார்த்தை தான். அவரை விட்டால் எனக்கு வழி இல்லை. எனக்கு 2 பரிவாரம் இருக்குன்னு உலகம் சொல்லலாம், ஆனால் நான் எப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவன் என்று எனக்கும் என் ஆண்டவருக்கு தான் தெரியும்னு சொல்லி ஒரு நாள் ராத்திரி ஆண்டவருடைய சமூகத்தை பிடித்து கொண்டார். அல்லேலூயா. ஜெபித்தார் ஜெபித்தார் ஜெபித்தார், போராடி ஜெபித்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? தேவன் அவனை ஆசீர்வதித்து விட்டு கடந்து போன பொழுது யாக்கோபு பெனியேலை கடந்து போனார். ஆமென். அப்பொழுது சூரியன் உதித்தது. ஹல்லேலூயா. சூரியன் உதித்தது. வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. பெனியேல் என்றால் தேவனுடைய முகம். தேவனுடைய முகத்தை எப்பொழுது யாக்கோபு சந்தித்தாரோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே சூரியன் உதயமாயிற்று. ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையிலே பிரகாசம் வர ஆரம்பித்தது. ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பித்தது. நன்மைகள் உண்டாயிற்று. அவன் சந்ததிகள் தழைத்து ஓங்கி வளர்ந்தார்கள். ஒரு பெரிய ஆசீர்வாதம். கானான் தேசத்தை சுதந்திரிக்கிற ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்களை யாக்கோபு சுதந்திரிக்க ஆரம்பித்தார். ஆமென். நீதிமொழிகள் 4:18 வாசிக்கிறோம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள் என்று நாம் நம்மை அறிந்திருப்போம் என்று சொன்னார். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மீது நீதியின் சூரியனாகிய இயேசு உதிக்கிற பொழுது, ஹல்லேலூயா, நீதியின் சூரியனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உதிக்கிற பொழுது, பிரகாசிக்கிற பொழுது, நாம் கடந்து போகிற பாதை நாளுக்கு நாள் பிரகாசமாகி கொண்டே போகும், நடுப்பகல் வரைக்கும். அல்லேலூயா. அந்த நாள் முழுவதும் சொல்லலை பாருங்களேன், எவ்வளோ ஞானமாக எழுதி வைத்திருக்கிறார் ஞானி. ஏன்னா நடுப்பகல்லேருந்து திரும்ப என்ன ஆகும், குறைய ஆரம்பிச்சிடும். அந்த குறைவி நாட்களுக்குள் அல்ல, நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் நம்முடைய பாதையை கர்த்தர் மாற்றுவார். இனி நம்முடைய பாதையில் இருள் இருக்க போவது இல்லை. நம்முடைய பாதையில் தடுமாற்றம் இருக்க போவது இல்லை. நம்முடைய பாதையில் பயம் இருக்க போவது இல்லை. நம்முடைய பாதையிலே மறைவாய் வைத்த சத்துருவின் கண்ணிகள் தெரிக்கப்பட்டு போயிற்று. அல்லேலூயா. நீதியின் சூரியனாகிய தேவன் நம் மீது பிரகாசிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே துக்கம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலே வெட்கமும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருக்களும் இல்லை. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏசாயா 60வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் அத்தனை நன்மைகளும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபையும் நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் நாம் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். நீதியின் சூரியனாகிய தேவன் உங்கள் மீது உதிப்பார். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து இன்னைக்கு நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோம், எந்த காரியத்தை குறித்து நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம், எந்த காரியத்தை குறித்து நம்ம தடுமாறி கொண்டிருக்கிறோம், அந்த சூழ்நிலைகளை ஒரு விசை உங்களுடைய கண்களிலே நீங்கள் கொண்டு வந்து வையுங்க, உங்கள் மனதில் கொண்டு வாங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை குறித்து எனக்கு ஒரு பயம் இருக்கிறது,
என்னதான் எனக்குள்ள விசுவாசம் இருந்தாலும் இந்த காரியங்கள் என் இருதயத்தை கலங்க பண்ணுகிறது. ஆண்டவரே, இந்த நபரை குறித்து யோசிக்கிற பொழுது எனக்கு பயம் வருகிறது. இந்த சூழ்நிலை, இந்த எதிர்காலம், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என் பொருளாதாரம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பொழுதெல்லாம் எனக்குள்ள ஒரு தடுமாற்றம் வருகிறது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை, நான் திகைத்து போய் நிற்கிறேன் என்று நீங்கள் எதை யோசிக்கிறீர்களோ, எதை உங்களுடைய மனதிலே சிந்திக்கிறீர்களோ, அதை உங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாருங்கள். கர்த்தர் சொல்கிற அந்த பகுதியிலே என் சூரியன் உதிக்கும், என் நீதியின் சூரியன் உதிக்கும், என் நீதியின் சூரியன் உதிக்கும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகும். கர்த்தருடைய வெளிச்சத்துக்கு முன்பதாக சத்துருக்களால் நிற்கவே முடியாது. கர்த்தருடைய வெளிச்சத்துக்கு முன்பதாக சத்துருக்களால் நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. அண்ட் இஸ்ரவேல் ஜனங்களை அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தின அந்த நீதியின் சூரியன் நம்மீது உதிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இனி தடுமாற்றங்கள் இருக்க போவது இல்லை. ஹல்லேலூயா. அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற பொழுது அந்த வெளிச்சத்தை தேடி, அந்த பிரகாசத்தை தேடி நன்மைகள் தானாய் வந்து சேரும். ஹல்லேலூயா. அழுகைக்கும் துக்கத்திற்கும் தேவன் ஒரு முடிவை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அவர் நம் மீது பிரகாசத்தை கட்டளையிடுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அவமானங்கள், நிந்தைகள், வெட்கம் எல்லாம் மாறும். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அல்லவா? நம்முடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை, இல்லை, இல்லை. ஹல்லேலூயா. அவர் நீதியின் சூரியனாய் நம் மீது பிரகாசிக்க போகிறபடியால் ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நீதியை சரி கட்டுவார். கர்த்தர் நமக்கு நீதியை சரி கட்டுவார். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நமக்கு நியாயம் வரும். சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை நம்முடைய கண்கள் காணும். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்குள்ளே தடுமாற்றம் உண்டாகும். சத்துருக்களுக்குள்ளே கர்த்தரால் உண்டாகிற பயங்கரம் உண்டாகும். சத்துருக்களுக்குள்ளே கர்த்தரால் அனுப்பப்படுகிற தாறுமாறுகளின் ஆவி உண்டாகும். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமான ஆலோசனைகள் எல்லாம் கவிழ்க்கப்படும். நாம் ஒன்றும் செய்ய போவதில்லை. நீதியின் சூரியனாகிய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நீதியின் சூரியனாகிய கர்த்தர் நம்முடைய பாதைகளில் இருக்கிற கோணல்களை செவ்வாய்ப்படுத்துவார். நீதியின் சூரியன் ராஜரீக பாதையாய் நம்முடைய பாதையை மாற்றி கொடுப்பார். இனி இருள் நம்முடைய பாதையில் இல்லை, இல்லை, இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் பாதை ராஜ பாதையாக மாறப்போகிறது. உங்கள் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல மாறப்போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் உங்கள் நித்திய வெளிச்சம். இந்த உலகத்தின் எந்த மனிதனும் வெளிச்சம் அல்ல. இந்த உலகத்தின் எந்த சூழ்நிலையும் நம்முடைய வெளிச்சம் அல்ல. கர்த்தர் ஒருவரே நம்முடைய வெளிச்சம். கர்த்தர் ஒருவரே நம்முடைய நம்பிக்கை. கர்த்தர் ஒருவரே நம்முடைய ஆதரவு. கர்த்தரையே நம்ம நோக்கி பார்ப்போம். கர்த்தரையே விசுவாசித்துக் கொண்டிருப்போம். கர்த்தருக்காகவே காத்து கொண்டிருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய முகம் நம்மை பிரகாசிக்க பண்ணும். எப்படி ஒரு மோசேயின் முகத்தில் இருக்கிற பிரகாசத்தை ஜனங்கள் கண்டு அவனுக்கு சொன்னார்களோ, அதுபோல இனி வருகிற நாட்களிலே நம்முடைய முகத்தில் இருக்கிற பிரகாசத்தை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரகாசத்தை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற பிரகாசத்தை, நம்முடைய ஊழியங்களில் இருக்கிற பிரகாசத்தை நம்மை பார்க்கிற மற்ற ஜனங்கள், உங்களுடைய முகம் இவ்வளவு பிரகாசித்திருப்பது என்ன என்று சொல்லத்தக்கதான, நம்மை அறியாமலேயே மிகப்பெரிய அதிசயங்கள், அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் நடக்கும். இந்த நாள் முதற்கொண்டு ஒரு விசேஷித்த வெளிச்சத்தை, ஒரு விசேஷித்த பிரகாசத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறது போல, அவருடைய தீபம் என் தலையிலே பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தீபம் இன்று முதல் நம்முடைய வாழ்வில் பிரகாசிப்பதை நம்முடைய கண்கள் பார்க்கும். எப்பேற்பட்ட இருளாய் இருந்தாலும் தேவன் அருளுகிற வெளிச்சத்தினால் அதை நாம் கடந்து போவோம். இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோமா? இனி என் வாழ்க்கையில் இருள் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. வெளிச்சம், 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 பிரகாசம், பிரகாசம், பிரகாசம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீதியின் சூரியனுடைய முகம் எனக்கு நேராய் திருப்பப்பட்டிருக்கிறது. அந்த முகத்தை இந்த உலகத்தின் எந்த அந்தகாரங்களும் மறைக்கவே முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், நிம்மதியை கொண்டு வரும், செழிப்பை கொண்டு வரும், ஆரோக்கியத்தை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும், வெற்றியை கொண்டு வரும். ஹல்லேலூயா.
அவருக்கு காத்திருக்கிறோம், நாம் மீட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அற்புதமான நேரத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெறுமையாய் வரலாம்ப்பா. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்க வந்தவர்கள் உம்முடைய திட்டத்தோடு இன்று வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒரு வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நான் உணர்கிறேன் ஆண்டவரே. அதை உம்முடைய பிள்ளைகளும் இனி வருகிற நாட்களில் பார்க்கட்டும். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய வெளிச்சம் வீசுவதை கண்டு உம்மை மகிமைப்படுத்தட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உயர்த்துங்கப்பா, மேன்மைப்படுத்துங்க, இன்னும் மேன்மையான ஸ்தானங்களுக்கு கொண்டு வாங்க. ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் பலப்படுத்துங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த காரியங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் எல்லாம் அற்புதங்கள் நடக்கட்டும். தீவிரமாய் சீக்கிரமாய் கர்த்தருடைய அற்புதத்தின் வழிகள் திறக்கப்படுவதாக. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் அப்பா. ஜீவனுள்ள சாட்சிகளாய் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் நிலை நிறுத்தும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் அன்பு ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.